ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அமிகாஸ் vlog. ஆஃப்டர் லாங் டைம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ போட கிடைக்கல. இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலியில் ஸ்ப்ரிங் டைமில் எடுத்த வீடியோ. ஸ்ப்ரிங்கை வந்து இட்டாலியனில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சீசனில் நாங்கள் வந்து போயிட்டுருந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார்டன், அதாவது டியூலிப்ஸ் கார்டன் அப்படி உங்களுக்கு தெரியும், டியூலிப்ஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ அதை தான் பார்க்க போயிட்டுருந்தோம். போகிற வழியெல்லாம் வந்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இதில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக க்ரீனாக இருந்தது. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று. இந்த வில்லேஜ்குள்ளே தான் வந்து அந்த கார்டன் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து அந்த சீசனில் எடுத்து வச்சுருந்தேன். வீடியோ போட கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு போட டைம் இருந்தது, அதனால் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலியில் வரக்கூடிய ஒவ்வொரு சீசனுமே அழகாக இருக்கும். இப்போ 4 சீசன் இருக்கும். 4 சீசனுமே வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸாக இருக்கும். இப்போ ஆட்டம் பார்த்தீங்கன்னா இதை விட அழகாக இருக்கும். அந்த டைமில் வந்து நான் பம்ப்கின் பேட்ச் போயிட்டுருந்தேன் ஆட்டம் சீசனில். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் தான் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் பண்ணி செய்வாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீமவேரா, அதாவது ஸ்ப்ரிங்கிறனால வந்து இந்த மாதிரி டியூலிப்ஸ் செஞ்சுருந்தாங்க. ஒரு சில சீசன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நான் டைம் கிடைக்கும்போது நான் எடுத்து போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கலர்ஸில் வந்து டியூலிப்ஸ் இருந்தது. ஒவ்வொரு கலர்ஸில் இருந்தது. இது வந்து நான் போயிட்டுருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ப்ரிங் சீசன் வந்து முடிகிற பீரியடில் தான் நான் போயிட்டுருந்தேன். அதனால் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வாடி இருந்தது. மற்றபடி ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து விசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அதிகமாக வந்து டிக்கெட் அப்படி பே பண்ணி போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பர்சனுக்கே வந்து €3 அப்படி எடுத்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 பேர் மாதிரி போயிட்டுருந்தோம். அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. மற்றது இந்த ஃப்ளவர்ஸை வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். அதுக்கு வந்து €2 மாதிரி எடுத்தாங்க. மற்றபடி இந்த இடமே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி, பார்க்கக்கூடிய மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில். அந்த டைமில் எனக்கு போட கிடைக்காதனால நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இந்த கார்டனில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அது இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கஃபெட்டேரியா அந்த மாதிரி, இது பார் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று இருந்தது. அங்கே வந்து நமக்கு தேவையான மாதிரி என்ன சரி இருக்குது, ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடலாம், மற்ற ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், எல்லாத்துக்குமே அலவுட் இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு இருந்த டைமில் வந்து வெதரும் நல்லா இருந்தது, மழை அப்படி இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமில் மாதிரி போயிட்டுருந்தோம். சன்செட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அது முடிய வந்து நாங்கள் வந்து இது எங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்னால நாங்கள் நடந்து தான் போயிட்டுருந்தோம். இது வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதனால வந்து எங்களுக்கு இந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் இந்த டியூலிப்ஸ் கார்டனை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிறகு வந்து நாங்களும் வீட்டுக்கு 2 ஃப்ளவர்ஸ் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் எடுத்தேன். அதை சொல்லியிருந்தாங்க எப்படின்னு சொன்னால் வீட்டை எடுத்து போயிட்டு தண்ணியில் போட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க. அது பிறகு நான் எடுத்து வந்து அது ஒரு 2 நாளில் வாடி போயிட்டு நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து இது நல்லா அழகாக இருந்தது. நான் போயிட்டுருந்த டைமில் கொஞ்சம் வாடி போயிட்டுருந்தது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பிறகு நாங்கள் அந்த பாரில் போயிட்டு டோனட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்திருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருங்க. அது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படி இப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறது தான். இனி நான் கண்டிப்பாக நான் வந்து அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன்.
என்னால் முடிஞ்ச மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு. எல்லோரும் ஒர்க் ரிலேட்டடாக அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து யாரோட கமெண்ட்ஸும் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இல்ல. எல்லோரும் வந்து ஏதோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு வந்து டைம் குறைவாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியலை. அடுத்தடுத்து டைம் கிடைக்கும்போது நான் வீடியோ போடுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிறைய பிளேசஸ் வந்து அடுத்தடுத்து நான் விசிட் பண்ணலான்னு இருக்கிறேன். வித்தியாசமான இடங்கள் இட்டாலியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ என்னோடய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வீடியோஸ் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது. நான் அதிகமாக போஸ்ட் பண்ணுறது இல்லை. எப்போ சரி இருந்து நான் வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த டியூலிப்ஸ் கார்டனை தான் எடுத்திருந்தேன். இதில் எடுக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்கலை. ஸோ முடிஞ்ச மாதிரி கேப்சர் பண்ணி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்களும் 2-3 ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தடுத்து நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். என்னோடய வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை வந்து கேளுங்க. டைம் இருக்கும்போது அதை நான் வீடியோஸாக செஞ்சு நான் கண்டிப்பாக போடுவேன். இனி யூடியூப் சேனலில் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Amika's vlog. Ciao, ciao.